ஹலோ பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட சங்கீதம் 53ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபே, நான் உனக்கு களிப்பு உண்டாக செய்வேன், இஸ்ரவேலே நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய், நீ உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை, நான் சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே, என்னுடைய குடும்பத்தில், ஃபேமிலியில், நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியலையே, மகிழ்ச்சியாக இருக்க முடியலையே என்று நீங்கள் மனதுக்குள்ளே போராட்டமாகவோ அல்லது புலம்பிக் கொண்டோ இருக்கலாம். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ இனிமேல் களிப்பாய் இருப்பாய், இனிமேல் நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய், உன்னை ரட்சிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன், திருப்புவேன், எப்பொழுதும் அடிமையாகவே அடிமைத்தனத்திலேயே நீ இருக்க மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசிப்பீர்கள் என்றால் ஆமேன் சொல்லுங்க. உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயமாக மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த நாளில் கூட மகிழ்ச்சி அடைவதற்கு உண்டான அறிகுறியே என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே, என்னுடைய எல்லாமே சோகமாகவே என் வாழ்க்கை இருக்கிறதே, எல்லாமே அடிமைத்தன வாழ்க்கையாகவே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கான சொல்கிறார், நான் அந்த சூழ்நிலையை மாற்றுவேன், அந்த அடிமைத்தன வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவேன், உன்னுடைய கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளியை போல, கூண்டுக்குள்ளே இருக்கிற பறவையை போல, நீ சிறையிருப்பில் இருந்து சுதந்திரமாய் பறக்க முடியாது இருக்கிற குருவியை போல, கிளியை போல நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் விடுதலையாக்குவேன். யார் யார் உங்களை சிறைப்படுத்தி இருக்கிறார் அவர்களை ஆண்டவர் சந்திப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் சிறுமைப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் கூட நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை, என்னுடைய சிறையிருப்பை, என்னுடைய துன்பத்தை, என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய பாரத்தை, என்னுடைய பிரச்சனைகளை நீர் நீக்கி போட்ட தயவுக்காக நன்றி, எனக்கு சந்தோஷத்தையும் களிப்பையும் எனக்கு தந்த தயவுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளில் உங்களுக்கு களிப்பை உண்டு பண்ணுவார், உங்களோட விடுதலையை உண்டு பண்ணுவார். நீங்கள் இது நிமித்தமாக நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், நீங்கள் செழிப்பாய் வாழ்வீர்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் அன்பை நேசிக்கத்தான பரலோகத்தின் தந்தையை ஆஸ்வதிக்கப்பட்டதா ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே ஒரு வார்த்தையின்படி யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் இடைப்படுவீராக. அவர்களுக்கு நீர் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவீராக. எந்தெந்த மாதிரியான அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ, எந்தெந்த சிறையிருப்பில் இருக்கிறார்களோ, வியாதி என்கிற கட்டில் சிறையிருப்பில், ஆண்டவரே கடன் பிரச்சனையிலே, ஆண்டவரே கடன்கிற சிறையிருப்பு, ஆண்டவரே சந்தோஷம் இல்லாத ஒரு சிறையிருப்போ, சண்டையோடு கூடிய அடிமைத்தன, ஆண்டவரே அடிமைத்தனம்ங்கிற சிறையிருப்பில் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்வீராக, நீர் அவர்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும், நம்முடைய பக்தர்களை, நம்முடைய தாசர்களை விடுதலையாக்குனது போலவே நம்முடைய ஆண்டவரே சுத்திர இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளையுடைய சிறையிருப்பை மாற்றி அற்புதத்தை செய்வீராக, விடுதலை அடைவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட வந்து பெரிய செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டும். எங்களுக்கு காப்பாற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் நமக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக செய்வார். உங்கள் சிறையிருப்பை நிச்சயமாக இன்றைக்கு மாற்றி போட்டார். விசுவாசிங்கள், தேவனுடைய மகிமையை இன்றைக்கே காண்பீர்கள். ஆமென்.